நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் கையில் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ட்ரோன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரில. ஸோ இது பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி குட்டியாக இருக்குல்ல, ஆக்சுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பறக்கும். எங்கடா பறக்க மாட்டேங்குது, எவ்வளோ வேகம். ஓகேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ட்ரோன் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரதர் ட்ரோன்லாம் நல்லா தான் இருக்குது, பட் 15,000ங்கிறது சீப் கிடையாது, 13,000 உனக்கு வேணால் சீப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ட்ரோன் மட்டும் கிடையாது, இதோட விலை ரொம்ப 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 சீப்பு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அமேசானில் நான் வாங்கி பர்சனலாக ரிவ்யூ பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த விதமான பிராண்டும் வந்து எனக்கு சென்ட் பண்ணல. ஸோ நோட் திஸ் பாயிண்ட், ஓகேவா? இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ட்ரோன் நேனோ 2.0 அப்படிங்கிற இதோட பேர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இதில் கைரோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியான ட்ரோன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ரெக்கை வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒன்று உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்பலரை வந்து நீங்கள் கழட்டுறதுக்காக ஒரு சின்ன பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் கேபிள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நார்மலாக USB-A டைப்பு, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் இல்லை வந்து சார்ஜரில் சொருகிற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த RC கார்ஸ், இந்த மாதிரி டாய் கார்ஸ்க்குலாம் சார்ஜ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பின் இருக்குது. ஏன்னா அது சின்ன ட்ரோன் அப்படிங்கிறனால. பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன்லாம் 5 ரூபாய்க்கு வந்து 1 மணி நேரம் விளையாட போவோம். ஸோ வாடகைக்கு அந்த ப்ளே ஸ்டேஷன் விளையாட போகிறது. ஸோ அதில் வந்து இப்படி தான் இருக்கும் ஜாய்ஸ்டிக்கு. ஸோ அந்த ஞாபகம் தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோலர் தான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ட்ரோன் அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை மோதிலால் ஆஸ்வால். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லைனா அது என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டைமில் ஷார்ட் டைமில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மோதிலால் ஆஸ்வால் ப்ரோக்கேஜ் கம்பெனி, இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அரௌண்ட் 30 இயர்ஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் மட்டும் இவங்களுக்கு. ஸோ இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், நீங்கள் எந்த விதமான பேவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுலேயே ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிற எல்லா டுட்டோரியல் வீடியோவும் ஃப்ரீயாகவே அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும்னா அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியை பற்றியும் சில வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்ககிட்ட வெப்சைட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் இன்வெஸ்டிங் இந்த விஷயம்லாம் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் வேணும். இங்கே நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த KYC டீட்டெயில்ஸ், பேர், பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ தான், வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோதிலால் ஓஸ்வால். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த ட்ரோனோட பில்டு டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் உள்ளங்கையில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கையவே மூட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவேன். சைடில் வந்து அந்த ப்ரொப்பலர் கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது கீழே விழுகுது அப்படின்னா 4 ரெக்கையும் அடிபடாமல் இந்த கிராஷ் கார்டு வந்து காப்பாற்றிடும். அது ஒரு நல்ல விஷயம், டிஃபால்ட்டாகவே அவங்க கொடுத்தது. ஸோ இட்ஸ் குட் திங். அப்படியே ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் அவங்க எக்ஸ்ட்ரா 4 ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும் அந்த ரெக்கையை. அதனால் அது பிரச்சனை இல்லை. இந்த ட்ரோனில் ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆன் இந்த விஷயத்தை பண்ணிக்கலாம். அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த அந்த சார்ஜரில் வந்து இதை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ண உடனே 4 சைடும் வந்து உங்களுக்கு LED-ல லைட் எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரியுதுல, ஸோ இந்த மாதிரி லைட் எரியும். இது பகல் டைமில் உங்களுக்கு பெருசாக தெரியாது, பட் நைட் டைமில் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோனை நீங்கள் நைட் டைமில் பறக்க விட்டிங்கன்னா
எங்கே போய் தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கேயா போய் விழுந்துச்சுன்னா. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ட்ரோனோட வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் வெப்சைட்டில் வந்து அமேசானில் 0.3 kgன்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெசிமல் போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 300 கிராம்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு 30-20 கிராம் தான் இருக்கும். ஏன்னா 1/4 கிலோ இல்லை 300 கிராமுங்கிறது நமக்கு தெரியும்ல. எத்தனை தடவை வந்து சில்லி சிக்கன் பக்கோடாலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் என்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டபிள் வெயிட் மிஷின் இருக்குது. ஸோ இதில் நான் ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் போட்டு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு 25 கிராம் தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 0.025 கிராம்ஸ். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்டுங்கிறது. ஸோ 25 கிராமுங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வெயிட்லெஸ் அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிறனால இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரோன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சென்சார்ஸ். இந்த ட்ரோனில் எந்த சென்சார்ஸும் கிடையாது, பட் கைரோ ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேபிளாக பறக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பழைய நான் அன்பாக்ஸ் பண்ண ட்ரோனில் பார்த்தீங்கன்னா லைட் சென்சார் இருக்கும். நைட் டைமில் வந்து அது டேக் ஆஃப் ஆகாது. அதே மாதிரி லேண்ட் ஆகக்குள்ளே சேஃபாக லேண்ட் ஆகிறதுக்காக அடியில் ஒரு சென்சார் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. இந்த ட்ரோனோட கிராஷ் ஏதாவது ஆச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல் தான். நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் இந்த ட்ரோன் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் சைடில் எங்கேயாவது கிராஷ் ஆகிடும், இல்லை எங்கேயாவது விழுந்துரும். ஸோ ஏன்னா இதில் எந்த சென்சார்ஸும் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாதனால இட் மேக் சென்ஸ் தான். ஏன்னா இது ரொம்ப சீப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து ரொம்ப சின்னதுங்கிறனால இதில் நிறைய சென்சார்ஸை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரோன் வந்து ஸ்மார்ட் ட்ரோன்லாம் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோன் ரிமோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரோனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாகவே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் வந்து 3 AAA பேட்டரியில் ரன் ஆகுது. ஸோ அந்த பேட்டரி நீங்கள் போட்டு இந்த கண்ட்ரோலர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். 2 ஜாய்ஸ்டிக் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரோனை வந்து மேலே பறக்க வைக்கிறதுக்கும் கீழே லேண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. ரைட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், பேக்கில் வருது, ஸோ ஃப்ரண்ட்டில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். இது இல்லாமல் நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாகவே இந்த ட்ரோனை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா யூசர் மேனுவலை கிளியராக படிச்சிங்கன்னா தெரியும். இந்த ட்ரோனை வச்சு நீங்கள் வந்து பிளாக் ஃப்ளிப்பு, ஃப்ரண்ட் ஃப்ளிப்லாம் பண்ண முடியும். அதாவது ட்ரோன் பறந்துட்டே இருக்குள்ள இந்த குட்டிக்கரணம் அடிக்கிறது. இதை வந்து மேவிக் ட்ரோன்ஸில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ட்ரோனில் வந்து இதை பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் 2-3 நாளாக யூஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப பொறுமையாக தான் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரோனையும் இந்த கண்ட்ரோலரையும் பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரோனை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு ஸ்டேபிளான இடத்துல அதே மாதிரி இந்த கண்ட்ரோலரையும் ஆன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஜாய்ஸ்டிக்கை மேலே கீழே ஒரு தடவை மெதுவாக போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரோனும் இந்த ரிமோட்டும் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனை வந்து ஜாலியாக நீங்கள் பறக்க விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ட்ரோனோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அந்த அளவுக்குலாம் பார்க்கலங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த ட்ரோனை நீங்கள் பறக்க விடுறது வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களோட லெஃப்ட் கட்ட வரலங்கிறனால நீங்கள் கொஞ்சம் வேகமாக உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரோன் எங்கேயோ பறந்து போயிடுது. அப்புறம் நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எங்கேயோ போயிடுச்சு. வானத்தில் அப்படி அண்ணாந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு டாட் தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, மேகம் வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கனால என்னால் அந்த ட்ரோனை வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டாக போகுது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஆரம்பிங்க. ட்ரோனை வந்து நீங்கள் ஃபுல்லாக அவுட்டோரில் எங்கேயும் செடி கொடிகள்லாம் அதிகமாக இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸ் ஏதாவது கிரவுண்டில் அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நீங்கள் பறக்க வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம். அப்படி தான் நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கும். அவ்வளோ நேரம் தான் பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைனா அதுவே லேண்ட் ஆயிரும். நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறம் மறுபடியும் சார்ஜ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரோன் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா வந்து எனக்கு ட்ரோன் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, பட் 10,000 ரூபா, 5,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபாலாம் போட்டு என்னால் ட்ரோனை வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ட்ரோன் அது வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்குள்ள அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 1,500 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ 1,600, 1,500, 1,600 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குள்ள கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ட்ரோனுக்குன்னு நம்ம ஒரு சீரியஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரோன்ஸில் ஆரம்பித்து அப்படியே பெரிய ட்ரோன் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரோனை நீங்கள் வாங்குவீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் எதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.